புதிய யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கார் நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ. 1 மணி நேரத்தில் இவ்வளோ சப்ஸ்கிரைபரா? ஐயோப்பா! யூடியூப்பே அந்தளவுக்கு அசந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காங்கன்றது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தோம்னா, கால்பந்து விளையாட்டில் ஜாம்பவானாக இருக்கிறாரு நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவரோட வயசு எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது எனக்கு தெரியும், நான் இருந்தாலும் உங்களுக்கு கடைசியில் நான் சொல்லிடுறேன். அவர் வந்து பார்த்தோம்னா தற்போது சவுதி அரேபியாவில் லீக் தொடரில் வந்து பார்த்தோம்னா அல் நஸர் அணிக்காக இப்போ வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து பார்த்தோம்னா கால்பந்து வரலாற்றிலே 5 முறையாக பாலண்டியார் வந்து விருது வந்து சாதனை படைச்சு வென்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் அதிக அளவில் ரசிகர்கள் கொண்ட ஒரு விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை அடிச்சுக்கிறவே முடியாது. அவர் தான் வந்து முதலிடத்தில் இருக்கான்றதை நான் அடித்து சொல்லுவேன். அவர் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா 112.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இவர் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா 170 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து ஃபாலோவர்கள் வந்து வச்சுருக்காரு. இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ வச்சுருக்காரு அப்படின்னா 636 மில்லியன் ஃபாலோவர்ஸ்களை வந்து இவர் வச்சுருக்காரு. ரொனால்டோ வந்து இந்த சோசியல் மீடியாக்களில் பதிவிடும் ஒவ்வொரு இன்ஸ்டா போஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறார் அப்படின்னா 26 கோடி வந்து வருமானம் வந்து அவருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து வருது. இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து தனது புதிய யூடியூப் சேனலை வந்து தொடங்கியிருக்காரு. இதில் எக்ஸ் தளத்தில் வந்து அவர் வந்து இந்த போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு. இவர் ஓப்பன் பண்ண சில நிமிடங்கள்லேயே வந்து பார்த்தோம்னா 90 நிமிடங்களில் வந்து பார்த்தோம்னா 1 பில்லியன் சப்ஸ்கிரைபரை வந்து இவர் வந்து பூர்த்தி செஞ்சுருக்காரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டாகவே இருந்திருக்கு. இது மட்டும் இல்லை, அதில் யூடியூப் சேனலில் தொடர்ந்து அதில் 11 ஷார்ட்ஸ் வீடியோக்களையும் இந்த மாதிரி வீடியோக்களையும் போட்டிருக்காரு. அதில் வந்து அவர் என்னென்ன வீடியோ போடுறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய குழந்தைகள், அவருடைய மனைவி, அப்புறம் அவருடைய குடும்பம், உடல் ஆரோக்கியம், ஊட்டச்சத்து, கல்வி, இந்த தொழில் ஆகியவற்றை இதை பற்றி தான் அவர் யூடியூப்பில் வந்து பேச போகிறதா அதிகமாக வந்து அவர் சொல்லியிருப்பார். அதே போல் வந்து ரொனால்டோ தனது சேனலுக்கு சிறப்பு அழைப்பாளர்களையும் கூப்பிட்டு வந்து ஆலோசித்து பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொனால்டோ தரப்பில் வந்து பார்த்தோம்னா அவர் தண்ணீர், இந்த ஏர்குவால்ஸ் ஃபிட்னஸ், ஜிம்மு, இந்த மாதிரி இதெல்லாம் போய் தொழில் வசதிகள்லாம் அவர் செஞ்சுருக்காரு. அதுமாதிரி சென்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, ஷூ, இந்த மாதிரி இதிலும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, முதலீடும் செஞ்சுருக்காரு. சவுதி அரேபியாவோட ப்ரீமியர் லீக்கில் மீண்டும் ஐரோப்பியா தொடருக்கு வந்து அவர் திரும்புறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. இதனால் ரொனால்டோ வந்து மிக விரைவில் ஓய்வு, அதாவது ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பார்ன்றது தான் ஒரு சோகமான விஷயமாக இருக்குது. இன்னொரு ரெக்கார்டுமே வந்து வச்சுருக்காரு. அதாவது பார்த்தோம்னா நேற்று ஒரு நாள்லேயே வந்து பார்த்தோம்னா அவர் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வந்து தொட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரோட இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டாகவே இது வந்து ஒரு இது இருக்குது. இப்போ இந்த ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் பெற்ற உடனே அவருக்கு யூடியூப்லேருந்து கோல்டன் பாக்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இவரோட யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு ஆச்சரியபரமான விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய 1 மணி நேரத்திலே வந்து பார்த்தோம்னா 1 பில்லியன் சப்ஸ்கிரைபரை வந்து தொட்டுட்டார். அதுதான் வந்து மிக மிக ஒரு சாதனையாகவே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது இதிலேருந்து தெரியுது. ரொனால்டோ வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.